ஊழியத்தின் பாதையில் நீங்கள் வரும்போது உங்களை விட்டு போவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏமாத்தத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை ஏளனமா பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, தனித்து விடப்படுவீங்க, யாருமே இல்லம்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருப்பா தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அதுதான் அஸ்திவாரம், அதுதான் பேஸ். அந்த பேஸ் மேல நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மேல தங்களுடைய பேஸை போட்டுக்கிட்டு வராங்க. படிப்பின் மேலேயோ, தங்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் மேலேயோ, அல்லது தங்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் மேலேயோ, அல்லது நமக்கு பின்புலமா இருக்கக்கூடியதான ஃபேமிலியோ, அல்லது பின்புலமா இருக்கக்கூடியதான யாரோ ஒருத்தர் இல்லைங்க. நமக்கு பின்புலம் எல்லாமே விசிட்டிங் கார்டு, பேஸ், அஸ்திவாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுவேன், அவர் நாமத்தில் வந்தவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது, தோக்கவும் விடமாட்டார். அது எதிரில் நிற்கிறது கோலியாத்தா இருக்கட்டும், ஏனோக்ஸின் புத்திரராகிய ராட்சதராக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது செங்கடலாக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த நாமத்துக்கு தான் சக்சஸ். உங்ககிட்ட இருக்கிறது வேற, அவங்ககிட்ட இருக்கிறது வேற. அவன் உலகம் ப்ரொசீஜர் படி அதான் கரெக்ட், நான் அதை குற்றமா சொல்லவே இல்லை. அது உலகத்தின் ப்ரொசீஜர், உங்களுக்கும் எனக்கும் வேற ப்ரொசீஜர். நாம போறது அவருடைய நாமத்தினால, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஊழியத்தின் பாதையில் நீங்கள் வரும்போது உங்களை விட்டு போவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஏமாத்தத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை ஏளனமா பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, தனித்து விடப்படுவீங்க, யாருமே இல்லம்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருப்பா தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார். அதுதான் அஸ்திவாரம், அதுதான் பேஸ். அந்த பேஸ் மேல நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மேல தங்களுடைய பேஸை போட்டுக்கிட்டு வராங்க. படிப்பின் மேலேயோ, தங்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் மேலேயோ, அல்லது தங்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் மேலேயோ, அல்லது நமக்கு பின்புலமா இருக்கக்கூடியதான ஃபேமிலியோ, அல்லது பின்புலமா இருக்கக்கூடியதான யாரோ ஒருத்தர் இல்லைங்க. நமக்கு பின்புலம் எல்லாமே விசிட்டிங் கார்டு, பேஸ், அஸ்திவாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுவேன், அவர் நாமத்தில் வந்தவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது, தோக்கவும் விடமாட்டார். அது எதிரில் நிற்கிறது கோலியாத்தா இருக்கட்டும், ஏனோக்ஸின் புத்திரராகிய ராட்சதராக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது செங்கடலாக இருக்கட்டும், எதிரில் நிற்கிறது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த நாமத்துக்கு தான் சக்சஸ். உங்ககிட்ட இருக்கிறது வேற, அவங்ககிட்ட இருக்கிறது வேற. அவன் உலகம் ப்ரொசீஜர் படி அதான் கரெக்ட், நான் அதை குற்றமா சொல்லவே இல்லை. அது உலகத்தின் ப்ரொசீஜர், உங்களுக்கும் எனக்கும் வேற ப்ரொசீஜர். நாம போறது அவருடைய நாமத்தினால, அதுதான் இம்பார்ட்டன்ட்.